நாகா எபிசோட் 21. நாட்கள் நடக்காமல் பறந்து கொண்டிருக்க அன்று சங்கவைக்கும் சிவாவுக்கும் சங்கவையின் வீட்டில் நிச்சயதார்த்தம். தான் நினைத்த மாதிரியே மகளுக்கு திருமணம் அமைந்த சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போயிருந்தனர் சங்கவையின் பெற்றோர். வரவேற்பறையில் ஜமுகாலம் விரித்து தட்டுகளை அடுக்கி ஐயர் சொல்ல சொல்ல அவருக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து கொடுத்து கொண்டிருந்தார் ராதா அம்மா. மகனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறது என்ற பூரிப்பு அவர் முகத்திலும் மின்னியது. தன் பக்கம் உறவினர்கள் என்று யாரும் இல்லாத காரணத்தினால் சங்கவையின் வீட்டு பக்கம் குறைந்தது 50 பேரையாவது அழைத்து வர வேண்டும் என்று உறுதியாக சொல்லியிருந்தார். வீடு முழுக்க உறவுகள், 4-5 சிறுவர் சிறுமியர் உள்ளுக்கும் வெளிக்கும் ஓடிக்கொண்டு என வீடு கலகலவென இருந்தது. நீங்க உட்காருங்க, இவை எடுத்து தருவா என சுப்பையா சொல்லிய போதும் கூட உட்காராமல் ராதாவை எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்தார். தன்னறையில் சங்கவை தயாராகி அமர்ந்திருக்க அருகில் தோழி திவ்யா. எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல திவ்யா? பர்ஃபெக்டாக இருக்கு சங்க், ரொம்ப அழகாக இருக்க. தோழிக்கு திருஷ்டி சுற்றி கழித்தாள் திவ்யா. உடனே ஓவராக பண்ணாதடி, நான் ஒன்றும் அவ்வளவு அழகு இல்லை. கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. பொய்யா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணாத. இல்லை நீ அந்த அக்கா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலை. உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அவங்க சரியாக சொல்கிறாங்க. சிவன்யா சொல்ல சங்கவையின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. ஹாலில் எல்லா ஏற்பாடுகளும் முடிந்த பின்னர் சடங்குகள் ஆரம்பமானது. பெண் மாப்பிள்ளை இருவரையும் எதிரெதிராக அமர வைத்து புத்தாடைகள் கொடுத்து மாற்றி வர சொல்லி லக்கின பத்திரிகை வாசித்தார் ஐயர். இன்றிலிருந்து 3.5 மாதத்தில் திருமணம் என முடிவானது. 2 பக்க பெற்றோருக்கும் முகத்தில் அத்தனை மகிழ்வு. மொட்டை மாடியில் உணவு என ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் அனைவரும் சாப்பிட செல்வதில் பிஸியாக இருக்க ஃபோட்டோகிராஃபர் பெண்ணையும் மாப்பிள்ளையையும் மட்டும் தனியாய் நிற்க வைத்து ஃபோட்டோக்கள் எடுக்க ஆரம்பித்தார். ஃபோட்டோ செஷனும் நல்லபடியாக முடிய சங்கவையின் முகத்தில் லேசாய் களைப்பு எட்டி பார்த்தது. நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்க வேண்டுமே என்ற பயத்தில் முதல் நாள் இரவு சரியாக தூங்கவில்லை என்பதால் கண் ஏகத்துக்கும் எரிந்து கொண்டிருந்தது. என்னாச்சு, ஏன் உங்கள் முகம் டல்லாக இருக்குது? இன்னும் எதையாவது நினச்சி பயப்படுறீங்களா என்ன? நோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, நைட்டு சரியாக தூங்கலை, அதான். அட அப்படியா, பரவாயில்ல, இப்போ வேணும்னா போய் தூங்குங்க. இல்லைங்க வேண்டாம், அம்மா திட்டுவாங்க. நான் நைட்டு சீக்கிரம் படுத்து தூங்குறேன். என்னது, நைட்டு படுத்து தூங்குறியா? மேடம், நம்ம 2 பேருக்கும் சென்னைக்கு கிளம்புறதுக்கு ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், மறந்துட்டீங்களா? வம்பிழுப்பதற்காக வழியே வந்தால் திவ்யா. உங்கள் கூட சென்னைக்கு வரணும்னு என்னோட கவி தூங்காமல் இருக்கணுமா? கவி, நீங்கள் எனக்கு புறப்பட வேண்டாம், இவங்க மட்டும் தனியாக போகட்டும். நாளைக்கு நீங்கள் போங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு. நிச்சயம் முடிச்சு கொஞ்ச நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே பாரேன் உங்கள் அண்ணனுக்கு சங்கவை மேலே பாசம் பொங்கி வெளியிறத. செல்ல பேர்லாம் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சிவாவிடம் சொன்னால் திவ்யா. பதில் சொல்லாமல் சிவன்யா சிரிக்க சுப்பையா சாப்பிட அழைத்தார். வாங்க வாப்பில சாப்பிடலாம். சங்கா நீயும் வா. சாப்பிட்டு முடிந்த பின் தூரத்து உறவினர்கள் ஒவ்வொருவராய் விடை பெற்று செல்ல ஆரம்பிக்க ரிலாக்ஸாக நெருங்கிய உறவினர்கள் மட்டும் கூடத்தில் அமர்ந்திருந்தனர். சிவாவும் அவனுடன் வந்திருந்த 2 நண்பர்களும் போர்டிகோ சேரில் அமர்ந்திருந்தனர். கூடவே ஒட்டி கொண்டான் ரக்ஷன். அவனும் சிவாவின் நண்பன்தான். என்னடா, உன் வருங்கால மாமனார் நல்ல டப்பு பார்ட்டி போல, நிச்சயத்துக்கே கல்யாணம் மாதிரி கிராண்டாக விருந்து கொடுத்துட்டாரு. நல்ல சாப்பாடு. வயிற்றை தடவி கொண்டே சொன்ன சிவாவின் நண்பன் ரமேஷ் பெரிதா ஏப்பம் விட்டான். ஆமாடா, சாப்பாடு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மா உனக்கு நல்ல இடத்துல அலையன்ஸ் பார்க்கணும்னு ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல இடமே அமைஞ்சிடுச்சு. பொண்ணு பார்க்க லட்சணமாக இருக்குது. வீடு வசதியான வீடு. அம்மாவோட எதிர்பார்ப்பு என்னவோ அது எனக்கு தெரியாது. ஆனால் என்னோட எதிர்பார்ப்புகளை சங்கவை பூர்த்தி செஞ்சால் மட்டும் போதும். வேறு எதுவுமே எனக்கு வேணாம். அம்மாவுக்கும் சிவன்யாவுக்கும் நான் நிறைய செய்ய ஆசைப்படுறேன். அதை தடுக்காமல் எனக்கு பக்கபலமாக இருந்துட்டா போதும். வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். சும்மா சொல்லாத. உன் அம்மாவையும் தங்கச்சியையும் நல்லா பார்த்துக்கிட்டா போதும்னு சொல்கிறியே, வரதட்சணை எதுவும் வாங்காமலாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? ஆமாடா, கண்டிப்பாக. என்னடா சொல்கிறேன், உண்மையாவா சொல்கிறேன்? ஆச்சரியமாய் கேட்டான் ரக்ஷன். என்னடா இப்படி கேட்குறீங்க? நான் எங்கள் அம்மா கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். பொண்ணு வேலைக்கு போக போகுது, சம்பளம் முழுக்க நம்ம வீட்டுக்கு தான் கொடுக்க போகிறா. ஒரே பொண்ணு, அவங்க அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி வரும். அப்புறம் எதுக்கு ரொக்கமாக பணம் நகை எல்லாம் வாங்கணும்? அது எதுவும் கேட்க வேண்டாம்மா. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும்னு சொல்லிட்டேன். இதுவே வரதட்சணை தாண்டா லூசு பையில. என்னமோ சல்லி பைசா கூட வாங்காமல் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சீன் போடாத. நல்ல இடமா இருக்குது, நிறைய காசு வரும். அவங்க எது கொடுக்குறாங்களோ சைலண்ட்டாக வாங்கிக்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாடல் பைக் வேணும், இந்த மாடல் கார் வேணும்னு கேட்டு வாங்கிக்க. மாமனார் சொத்துடா, மஜாவாக இருக்கும். அப்படியெல்லாம் என்னால் டிமாண்ட் பண்ண முடியாது. சங்கவையோட செக்யூரிட்டிக்காக அவளுக்கு ஜுவல்ஸ் போட்டு அனுப்புவாங்க, அதை வச்சுக்கட்டும். மற்றபடி எனக்காக கார் பைக்குன்னு அவங்க எது தரேன்னு சொன்னாலும் நான் வாங்க மாட்டேன். உங்கள் பொண்ணு மட்டும் போதும்னு சொல்லிடுவேன். உங்கள் கருத்துக்களை என் மேலே திணிச்சு என்னையும் கரெக்ட் பண்ண பார்க்காதீங்க, சரியா? அவனுக்கு ஜூஸ் கொடுப்பதற்காக வாசலுக்கு வந்த சங்கவை அவன் பேசியதை கேட்டு வானத்தில் பறப்பது போல் மிதந்தாள்.
ரொம்ப நல்ல பையனாக இருக்கார், தேங்க் காட் மனதுக்குள் சொல்லிக்கொண்டு ட்ரேயோடு போய் அவர்கள் 4 ஜூஸ் கொடுத்துவிட்டு அறைக்கு வந்து விட்டாள். அன்று இரவே கிளம்ப வேண்டும் என்பதால் சிவன்யாவுடன் பேசிக்கொண்டே திவ்யாவும் இவளுக்கும் துணிகளை பேக் செய்ய ஆரம்பித்தனர். நேரம் மெல்ல மெல்ல கடந்து 4 மணி ஆனது. அவளுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது சிவன்யாவுக்கு போரே அடிக்கவில்லை. இவ்வளவு ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற அண்ணி எத்தனை பேருக்கு கிடைக்கும்? கடவுளே, நல்ல பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறாங்க, உனக்கு ரொம்ப நன்றி. அவளும் உள்ளுற கடவுளை வேண்டிக் கொண்டாள். நல்ல நேரம் வரப்போகுது, இப்போ கிளம்பினா தான் ஊருக்கு போக கரெக்டாக இருக்கும். ராதாவுடன் வந்திருந்த அவரது தோழி சொல்ல அவரும் சம்மதித்து அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்ப தயாரானார். அறைக்குள் வந்து சிவன்யாவை அழைத்து கொண்டு சங்கவை திவ்யாவிடம் விடை பெற்றுக்கொண்டு வாசலுக்கு வந்தார். தம்பிகளா, வாங்க போகலாம். சிவா, நீ போய் சங்கவை கிட்ட சொல்லிட்டு வந்துடு. சரிம்மா என்றவன் வீட்டினுள் சென்று வருங்கால மாமனார் மாமியாரிடம் விடை பெற்றுக்கொண்டு மரியாதைக்காக சங்கவையின் அறைக்கதவை 2 முறை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தான். ஜூஸ் குடித்து கொண்டிருந்த திவ்யா, சங்கவை இருவரும் சட்டென எழுந்து நிற்க அவர்களிடம் விடை பெற்றுக்கொண்டு வாசலை நோக்கி திரும்பியவனின் கண்களில் எதேச்சையாக சங்கவை கையில் வைத்திருந்த கிளாஸ் பட அதிர்ந்தான். மஞ்சள் நிற ஃப்ரூட்டி ஜூஸ் நிரம்பியிருந்த அந்த கிளாஸில் லேசாய் கருநீல நிறம். தொடரும். நாகா எபிசோட் 22. சிந்து என்ற பெண்ணுடன் ஃபோனில் பேசியவுடன் ஃபோனை கட் செய்துவிட்டு அழ ஆரம்பித்திருந்த வர்ஷினி காலையில் தனக்கும் தந்தைக்கும் ஃபோனில் நடந்த உரையாடலை பற்றி நினைத்து பார்க்கிறாள். வர்ஷினியின் ஹாஸ்டல். அவசரமாய் தலை சீவி கொண்டிருந்த வர்ஷினியின் மொபைல் அழைத்தது. எடுத்து யார் என பார்த்தாள். அப்பா அழைத்து கொண்டிருந்தார். ஹலோ அப்பா. குட் மார்னிங்டா, சாப்பிட்டியா? குட் மார்னிங்ப்பா, சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இனிதான். என்ன செய்கிற? ஃப்ரீயாக இருக்கியா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், முக்கியமான விஷயம். ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கேன்ப்பா, அங்கே போயிட்டு கால் பண்ணவா? ஒரு 1 hour ஆகும். அவ்வளவு நேரம் என்னாலும் வெயிட் பண்ண முடியாதுடா, ரொம்ப முக்கியமான விஷயம். உனக்கு ஒரு அலையன்ஸ் வந்திருக்கு, நமக்கு தூரத்து சொந்தம் தான். பையனை பற்றி தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க நிறைய பேர்கிட்ட விசாரிச்சாச்சு. எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி பையனை புகழ்ந்து பேசுகிறாங்க. ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத தங்கமான பையனா. அவங்க அப்பா அம்மா குடும்பம் பற்றி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நல்ல ஃபேமிலி. பையனும் உன்னை மாதிரி ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறான். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கடா. நீ என்ன சொல்கிற? நீ ஓகே சொன்னால் அடுத்த வாரமே பையன் உன்னை ஆஃபீஸில் வந்து பார்க்குறதா சொல்கிறான். தந்தை பேசிக்கொண்டே போக அதிர்ச்சியில் உறைந்து போன வர்ஷினி மெல்ல பேச்சை ஆரம்பித்தாள். என்னப்பா, இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளவு சாதாரணமாக சொல்கிறீங்க? ஹாஹா, உன்னோட ஷாக் எனக்கு புரியுது. பட் ட்ரஸ்ட் மீ, யூ வில் தேங்க் மீ லேட்டர். ஏன்னா பையன் உனக்கு அப்படி பொருத்தமாக இருப்பார். ஃபோட்டோவில் அது நல்லா தெரியுது. ஃபோட்டோ வேணும்னா உனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். அப்பா, ஃபோட்டோ எல்லாம் எனக்கு அனுப்பாதீங்க, எனக்கு அந்த பையன் வேண்டாம். அவ்வளவு நேரம் உற்சாகமாய் பேசிக்கொண்டிருந்த தந்தை அவளது பதிலால் ஒரு கணம் ஆடி போய்விட்டார். என்னம்மா சொல்கிற? ஏன் இப்படி சொல்கிற? ஆஃபீஸில் ஆன்சைட் ஆஃபர் ஏதாவது கொடுக்க போகிறாங்களா என்ன? அதனால் இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்கிறியா? அதெல்லாம் இல்லைப்பா. வந்து அதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு 6 monthsக்கு அப்புறம் நானே உங்ககிட்ட வந்து இதை பற்றி பேசலாம்னு நினச்சேன். ஆனால் நீங்களே அவசரப்பட்டுட்டீங்க. வர்ஷினி, என்ன சொல்கிற? மகள் என்ன சொல்ல போகிறாள் என கிட்டத்தட்ட கண்டுபிடித்து விட்டார் அவர். ஆமாப்பா, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அவரும் என் மேலே ரொம்ப உயிராக இருக்கார். இதெல்லாம் ஆகிற கதை இல்லை வர்ஷினி. நம்ம வீடு எப்படிப்பட்ட வீடுன்னு உனக்கு தெரியும். நம்ம வீட்டில் பிறந்துக்கிட்டு லவ் மேரேஜா? வாய்ப்பே இல்லை. உன் விருப்பத்தை அப்படியே குழி தோண்டி புதைச்சிரு. நோ வேப்பா. என் லைஃப்பில் கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது அவர் கூட தான். உங்கள் சம்மதம் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அவர் இந்த மந்த் ஆன்சைட்டுக்கு ஃபாரின் கிளம்புறாரு. வந்த உடனே நம்ம வீட்டுக்கு உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு வர சொல்கிறேன். பேசி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக அவரை பிடிக்கும். அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் என் கல்யாணத்துக்கு வரன் ரெடி. இனிமேல் கல்யாண பேச்சை என்கிட்ட எடுக்காதீங்கப்பா. நீங்கள் என்ன சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணாலும் என் மனசு மாறாது, ஓகேவா? அதற்கு மேல் பேசிக்கொண்டிருந்தால் தந்தை எக்கச்சக்கமாய் திட்டி விடுவார் என்பதால் ஃபோனை உடனே கட் செய்து விட்டால் வர்ஷினி. அவர் 2 முறை அழைத்த போதும் எடுக்கவில்லை. இவன் மேலே உள்ள நம்பிக்கையில் அப்பா கிட்ட ரொம்ப மிதப்பாக பேசிட்டனே. சிந்து சொல்கிறத பார்த்தா இவன் சரியான பிளே பாயாக இருப்பானோ? விட்டுடாத வர்ஷு, அவனை விட்டுடாத. உனக்கு முன்னாடி எத்தனையோ பொண்ணுங்களை அவன் ஏமாத்திருக்கான். உனக்கும் அவங்களுக்கும் தீர்மானமாக ஒரு பதிலை அவன் சொல்லியே ஆகணும். விடக்கூடாது. வெறி வந்தவள் போல் எழுந்தவள் தன் சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு கேபினை விட்டு வெளியேறி HR ரூமை நோக்கி சென்றாள். அதீதமான வயிற்று வலி என சொல்லிவிட்டு லீவ் எழுதி கொடுத்துவிட்டு லிஃப்ட்டில் இறங்கி பார்க்கிங் வந்து தன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டாள். சின்னுவின் ஆஃபீஸை நோக்கி 100 கிலோமீட்டர் வேகத்தில் விரைந்தாள். கேன்டீனில் சாப்பிட்டு விட்டு தன் மேஜைக்கு வந்த சின்னுவுக்கு ஒரு மெசேஜ் காத்திருந்தது. அவன் அருகில் வந்த பியூன், சார் உங்களை தேடிக்கிட்டு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. கீழே ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். உடனே உங்களை வர சொன்னாங்க. ரொம்ப எமர்ஜென்சியாம். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். வேகமாக லிஃப்டை நோக்கி நடந்தான் சின்னு. யார் வந்திருப்பாங்க? எமர்ஜென்சி மேட்டர்னு வேற சொல்லியிருக்காங்களே. யோசித்துக்கொண்டே லிஃப்ட்டில் கீழிறங்கி ரிசப்ஷனுக்கு வந்தவனுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அங்கு வர்ஷினி அமர்ந்திருந்தாள். வர்ஷு, நீயா? ஏண்டி என்னை தேடி வந்திருந்தேன்னா எனக்கு கால் பண்ணியிருக்க வேண்டியது தானே. எதுக்கு ரிசப்ஷன்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்க? சின்னு, உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என் கூட வெளியே வா. அவள் முகத்தில் இருந்த இறுக்கம் ஏதோ சரியில்லை என அவனுக்கு உணர்த்த, என்னால் வெளியெல்லாம் வர முடியாது. இப்போ ஆஃபீஸில் இருக்கேன். என்ன விஷயம்? இங்கேயே சொல்லு. முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டேன். எனக்கும் ஆஃபீஸில் வேலை தான் இருக்குது. உன்கிட்ட பேசணும்னு தான் லீவ் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீ லீவ் எழுதி கொடுத்துட்டு வர்றியோ இல்லை பெர்மிஷன் போட்டுட்டு வர்றியோ அது உன் இஷ்டம். பட் நீ என் கூட வந்தாகணும். கார் சாவி கொடு, நான் காரில் வெயிட் பண்ணுறேன்.
வர்ஷினி, என்ன ஒரு மாதிரி பேசுகிற? என் மேலே எதுவும் கோபமா? இப்போ வருவியா மாட்டியா சின்னும்? வர்றேன், எரிச்சலோடு சொன்னவன் தன் பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டு தன் கார் சாவியை எடுத்து அவளிடம் நீட்டினான். போய் உட்காரு, 10 நிமிஷம். வர்ஷினி காரில் காத்திருந்தாள். சொன்னபடி 10 நிமிடங்களில் வந்த சின்னு டிரைவிங் சீட்டில் ஏறி காரை கிளப்பினான். என்னடி என்னமோ மாதிரி இருக்க, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? ஆமாம், எனக்கு அலையன்ஸ் வந்திருக்கு. அதான் அப்பா என்கிட்ட அதை பற்றி காலையிலே பேசினார். அதனால் இப்போ என்ன, உன் வயசு பொண்ணுங்களுக்கு அலையன்ஸ் வரதெல்லாம் சகஜம். நான் தான் முன்னமே சொல்லிட்டேன்ல, நான் ஆன் சைட் போயிட்டு வந்த பிறகு உங்கள் வீட்டுக்கு வர்றேன்னு. நான் இல்லைன்னு சொல்லலையே. எங்கள் அப்பா கிட்டே நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அது இல்லை இப்போ பிரச்சனை. சிந்து யாரு? வர்ஷினி திரும்பி அவன் முகத்தை பார்த்து கேட்க, சட்டென காரை பிரேக்கிட்டு நிறுத்தி தன்னை பார்ப்பான், அதிர்வான் என்றெல்லாம் எதிர்பார்த்த வர்ஷினிக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. காரணம், அவன் முகத்தில் எந்த மாறுதலும் ஏற்படவில்லை. தொடரும்.